கட்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் வந்தாலும் வெளில நிற்கணும். பொதுமக்களை நாங்க பார்க்க மாட்டோம். மீறி யாருன்னா வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். இது எல்லாமே இவர் வெறும் நடிகரா இருக்கும் போதே நடக்குது. இவர் அரசியல்வாதியா முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா இதை இன்னும் எவ்வளவு மோசமா நடத்துவாரு நோண்டி பாருங்க. இவர் எம்ஜிஆர் தூக்கத்துல கூட எம்ஜிஆரும் இவரும் ஒன்னா ஆக மாட்டாங்க. எழுதுறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, மக்களையும் போய் பார்க்கறது இல்ல. ஆனா ஆசைப்படுறது யாரோட நாற்காலிக்கு? முதலமைச்சர் நாற்காலிக்கு. அந்த நாற்காலியில யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தது? அண்ணா உட்கார்ந்தாரு, ஐயா காமராஜர் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்க உழைச்ச உழைப்புலையும் அவங்க காட்டின நேர்மையிலையும் அவங்க காட்டின தைரியத்திலையும் அவங்க காட்டின அந்த மக்கள் மீது இருக்கிற அந்த அக்கறையிலையும் எதுவுமே காட்டாம நாங்க வந்தோடனே முதலமைச்சராமன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே, அப்ப உங்களுக்கு தமிழக அரசியல்னா அவ்வளவு கிள்ளுக்கிரியா போச்சு இல்லையா? படத்துல நடிச்சு உச்சக்கட்ட பிரபலம் ஆயிட்டா போதும், வேற எந்த தகுதியும் வேணாம், அந்த ஒரே தகுதி போதும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல உங்க டிக்கெட் 1500 ரூபாய்க்கு போனோம், 1000 ரூபாய் போனோம், 200 கோடி ரூபாய் கல்லா கட்டிட்டா தமிழ்நாட்டுல யாரு வேணா முதலமைச்சர் ஆயிடலாம். இதுதானே? இது என்ன விதமான எண்ணம்? அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் இப்படி காரணம் சொல்லுது எதிர்கட்சி அதிமுக. அதிமுக விட திமுக வந்து நீங்க குறை சொல்லிடுவீங்களா? அதிமுக நேந்தி விட்ட கட்சி திமுக குறை சொல்லணும்னு. அந்த கட்சியே வந்து இப்படி வந்து நிபந்தனை எல்லாம் போடுறாங்க, எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பொழுதுக்கும் இதையே பிரச்சாரம் பண்ணல. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, வேல்சாமி படத்துல கூட்டம் போட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. உங்களாலதான் இப்ப அவங்களுக்குமே பர்மிஷன் கிடைக்காம நின்று இருக்கு. அதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறது இவங்களுக்கு. இங்க நான் இப்போ கரூர்ல இப்ப இன்னைக்கு போய் பார்த்தாருல, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? யாரு என்ன தடுத்து நிப்பாட்டிட்டாங்க? என்னாச்சு? இத கரூர் இங்க மகாபலிபுரத்துக்கு பதிலா திருச்சியில கூப்பிட்டு பார்த்துருக்கலாம்ல. சரி, ஒண்ணும் வேணாம், ஏதோ ஒரு காலி கிரவுண்டு, இந்த காலி கிரவுண்ட்ல கேரவன்ல அவங்கள வர வச்சு 3 பேரா 4 பேரா போயிட்டு இவரு தங்கிட்டு கூட காலையில ஏஞ்சி போய் பார்த்துக்கலாம், நைட்டு போய் பார்த்துக்கலாம்ல வீட்டுல. யாருக்கு தெரிய போகுது? ஏங்க விஜய் ஒரு கார்ல சைலண்டா போறாரு வரணும்னா யாருக்கும் தெரியாது. கமல் போனதாச்சு 4 பேருக்கு தெரிஞ்சுது. இவரு அவர் வந்து காரணங்கள் தேடுறாரு. அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு விஷயத்த சொல்லி இதனாலதான் நான் இதை பண்ணிட்டேன், அதனாலதான் நான் அதை பண்ணிட்டேன், இதனாலதான் என்னால முடிவெடுக்க முடியல இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு தேடிக்கொண்டு சாக்கு போக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்.